ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ தென் வந்து நாட் ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து இருக்கக்கூடாது. கோர்ஸில் வந்து மேர்ன் இல்லாத எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ரிஜெக்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, மண்டே வந்து ரிஜெக்ட்ஸை பற்றின ஃபுல் கான்செப்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மண்டே கிளாஸில் வந்து ரிஜெக்ட்ஸ் பற்றி இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கோ. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு இதாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன் ஆப்ரேட்டர் அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இதில் வந்து அரைக்கு அந்த மார்க்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து 92 எடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து இன் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தோம், எப்படி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர், -1 வச்சா டிசெண்டிங் ஆர்டர் ஹையஸ்ட் டு ஃபர்ஸ்ட்டு, +1 வச்சா அசெண்டிங் ஆர்டர் லோவஸ்ட் டு ஃபர்ஸ்ட்டு. இது வந்து நம்ம வந்து பார்த்தோம். தென் வந்து அதே ஏஜ் வச்சு ஷார்ட் பண்ணுறது அசெண்டிங் ஆர்டரில். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம். டாக்குமெண்ட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறதுனா இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் கண்டிஷன் கொடுத்துக்கணும். அதாவது வந்து இப்போ வந்து கோர்ஸ் மேர்ன் கோர்ஸ் யாராவது படிக்கிறாங்க அவங்களோட கவுண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். இல்லை வந்து ஏஜ் யாராவது வந்து 80க்கு மேலே எடுக்காங்க அப்படிங்கன்னா இங்கே வந்து ஏஜ் பொறுத்து கண்டிஷன் கொடுத்தணும். இங்கே ஏஜ் கொடுத்தோம்ல, ஏஜுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தோமா, இதில் இருக்கா, இல்லை. ஸோ சேம் அதே இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம வந்து போட்டு இங்கே இருக்குல்ல இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே ஏஜுக்கு நம்ம மாற்றி விட்டுருணும். ஓகே, ஸோ ஏஜுக்கு நம்ம மாற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஏஜோட கவுண்ட் நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன கண்டிஷன்ஸ் வேணுமோ அந்த கண்டிஷன் இதில் கொடுத்து இந்த கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் லிமிட் செட் பண்ணுறது. இந்த லிமிட்டும் ஸ்கிப்பும் நான் எதுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா பேஜினேஷனுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ அதாவது வந்து இப்போ நான் ஃபைண்ட் லிமிட் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இதே ஸ்கிப் 2 லிமிட் 2 கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்கிப் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 இது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் 2 எனக்கு ஸ்கிப் ஆகிடும். டாக்குமெண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 எனக்கு ஸ்கிப் ஆகிடும். ரவி அண்ட் குமார் எனக்கு வந்து ஸ்கிப் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ள அனிதா அண்ட் சீதா அவங்க வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ இதான் ஸ்கிப் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் 10 டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜில் 10 டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா லிமிட் 10 கொடுப்பேன்னா ஃபர்ஸ்ட் 10 எனக்கு டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது பேஜில் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 டிஸ்பிளே ஆகக்கூடாது, அடுத்த 10 டிஸ்பிளே ஆகணும். அப்படின்னா ஸ்கிப் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டாட் லிமிட் 10 கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த 10 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து எனக்கு லிமிட்டு. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எல்லாமே பார்த்தோம். ஓகேவா, ஸோ MongoDBல எல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கான கிளாஸில் வந்து MongoDBயோட கொரிஸ் அந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கொரிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட MongoDB சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். cmd ஓகே, ஸோ சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷோ டிபிஎஸ்ன்னு கொடுத்துக்குமா, என்னோட டேட்டா பேஸ் இருக்குன்னு. ஓகே, நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் தான் தேவை, அதனால யூஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ மாற்றியாச்சு. Okay, so show collection. ஓகே, இது சொல்லி கொடுத்தேன் என்னன்னு தெரியலையே. ஓகே, ஸோ வந்து நான் ஷோ கலெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டில் வந்து நம்ம ஷோ டிபி கொடுக்குற மாதிரி ஷோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதை சொன்னா என்னன்னு தெரியல. ஷோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது.
ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம் டிபி டாட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் ஃபைண்ட். ஓகே, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ நம்மகிட்ட வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ், என்னென்ன டேட்டா வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் இருக்குது, என்னென்ன டேட்டா டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டு. ஓகேவா. ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்ரு, நாட் ஆப்ரேட்ரு, ஆர் ஆப்ரேட்ரு எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எண்ட் ஆஃப் த செஷனில் ஒரு லாஸ்ட் 10 minutes வந்து நான் ஜஸ்ட் கொஷின்ஸ் கேட்பேன். ஓகே. ஸோ 10 queries முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கொஷின்ஸ் கேட்பேன். ஓகேவா. ஸோ இனிமேலும் வந்து லாஸ்ட்டு 10 minutes வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து கொஷின் நான் வந்து கேட்பேன். ஸோ இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் ரேண்டமாக ரியாக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து மோங்கோடிபியாக இருக்கட்டும், நான் நடத்துனதுலேருந்து ரேண்டமாக கொஷின் கேட்பேன். ஓகேவா. ஏன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு வந்து வந்துச்சு. என்னென்னா அதுனது சில பேர் வந்து சாட்ஜிபிட்லாம் யூஸ் பண்ணி நிறையா டாஸ்க்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டு 10 minutes என்ன இருக்கும் அப்படின்னா சில கொஷின்ஸ் இருக்கும். நான் வந்து ரேண்டமாக கொஷின்ஸ் கேட்பேன். அதுக்கு ரேண்டமாக டக்குன்னு எனக்கு பதில் சொல்லணும். யாரையாச்சும் நான் டீமில் இருக்கிற யாரையாச்சும் அன்மியூட் பண்ணி பேச சொல்லுவேன். டக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்மியூட் பண்ணி அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக நடக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ ரியாக்டில் வந்து திடீர்னு கண்டிஷனில் இருந்தீங்கன்னா என்னென்னு கேட்பேன், திடீர்னு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்னா என்னென்னு கேட்பேன், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன், இல்லை வந்து திடீர்னு ஏன் கிளாஸ் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன், திடீர்னு டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்பேன். ஓகேவா. ஸோ திடீர்னு வந்து யூஸ் ஸ்டேட்டு எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் திடீர்னு கேட்பேன். ஸோ இதுமாரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா திடீர்னு அதாவது கொஷின்ஸ் வந்து இடையில வந்து கேட்பேன். இந்த 10 minutes யாரையாவது நான் வந்து கொஷின்ஸ் கேட்பேன். ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் ஒரு கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்னா எனக்கு ஆப்ஷன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் 10 minutes இன்னிலேருந்து அது ஸ்டார்ட். ஓகேவா. ஸோ தள்ளி போகிறதுலாம் கிடையாது, இன்னிலேருந்து அது ஸ்டார்ட். லாஸ்ட் 10 minutes இல்லைனாலும் 5 minutes இல்லைனாலும் 2 minutes யாரையாவது நான் கேட்பேன், அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் நான் கேட்பேன். அது யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்னா 2 கண்டிஷன், அதாவது 2 கண்டிஷன் இல்லை, கொடுக்குற எல்லா கண்டிஷனும் எனக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வரும். இது அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா. ஸோ வந்து இப்போ மார்க்ஸ் ஏஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 80க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 22க்கு மேலே இருக்கணும். அப்போது மார்க்ஸ் 80க்கு மேலே இருக்கிறவங்களும் ஏஜ் 22க்கு மேலே இருக்கிறவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை ஏஜ் வந்து 22க்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக அவுட்புட்டே வராது. ஏதாவது 2 கண்டிஷனும் எனக்கு கரெக்டாக இருக்கணும். மார்க்ஸும் 80க்கு மேலே இருக்கணும், ஏஜும் 22க்கு மேலே இருக்கணும். ஸோ இதான் வந்து அண்டு கண்டிஷன். என்ன கொடுக்குற எத்தனை கண்டிஷன் நம்ம கொடுத்தாலும் அத்தனை கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் அந்த ரெக்கார்டில் கரெக்டாக சூட்டபிள் ஆனால் மட்டும்தான் எனக்கு அவுட்புட் வரும். இது அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது எப்படி நம்ம இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஓகே. db the find. ஓகேவா. மார்க்ஸ் தானே. மார்க்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்ஸோட ஃபீல்டுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு இதை வந்து கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ இன்னொரு அரே ப்ராக்கெட் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதனால அது கீழே வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து மார்க்ஸ். ஓகே. மார்க்ஸ் ஒரு கோலன் இந்த கண்டிஷன் கொடுக்க போகிறதுனால அந்த இதை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்குள்ள இந்த கண்டிஷனுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. அண்ட் ஆப்ரேட்டரா, இப்போ நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். அதனால அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு பக்கத்துல இந்த கர்லி பிரேசல்ஸ் போடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அரே போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த அரே போட்டுக்கணும். ஏன்னா நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம எப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றோமோ அப்பதான் அந்த அண்ட் ஆப்ரேட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால இந்த அரே போட்டுட்டு இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எத்தனை கண்டிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்க போறோம். ஓகேவா. இதுல வந்து மார்க்ஸ் கிடையாதுல, சாரி, வெறும் அண்ட் ஆப்ரேட்டர் தானே யூஸ் பண்ண போறோம். ஃபுல் ரெக்கார்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நான் ஸ்பெசிஃபிக்காக மார்க்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்குள்ள அரே. ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா. நான் ஸ்பெசிஃபிக்காக மார்க்ஸ் நான் அந்த நினைப்பில் போட்டேன். ஓகே. ஸோ அரே. ஸோ இப்போ இந்த அரேக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்க போறோம். இப்போ நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்போ கொடுக்குறோமோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்போ நம்ம கொடுக்குறோமோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கர்லி பிரேசஸ் போட்டுட்டு நான் மார்க்ஸ் நான் எழுதுறேன். ஓகேவா. ஸோ மார்க்ஸ் எழுதுறேன். ஸோ மார்க்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்குள்ள இன்னொரு கண்டிஷனை கொடுக்குறேன். ஓகேவா. இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிஷன்ஸ் கொடுப்பேன். அப்போ இதுக்குள்ள நான் இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் நான் போட்டுப்பேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா கர்லி பிரேசல்ஸ் கர்லியாக தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஓகேவா. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ டாலர் சைனில் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஸோ மார்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 70க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ, ஓகேவா, 70க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா. டன், முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் கமா கொடுத்து இன்னொரு ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்னொரு ஃபீல்டு என்ன அப்படின்னா ஏஜ். ஓகே. ஏஜ்ங்கிற ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஸோ 20க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ 20 and 20க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டேட்டா ரெக்கார்டு வந்து எனக்கு வேணும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் கமா கொடுத்து எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு 2 கண்டிஷன்ஸ் மட்டும் நமக்கு வந்து போதும். ஏன்னா நம்ம ரெக்கார்டும் ரொம்ப சிம்பிளான ரெக்கார்ட் தான் வச்சிருக்கோம். ஸோ கண்டிஷனும் நமக்கு 2 கண்டிஷன் மட்டும் போதும். ஸோ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அது மட்டும் எனக்கு இருக்கிறவங்க மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. எல்லாருக்குமே ஐ திங்க் 80க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க. எல்லாரோட ஏஜும் 22க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் ரெக்கார்டு வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் இதே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி வேணாலும் போடுறேன். ஓகே. ஓகே. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஃபில்டர் அவுட் பண்ணி வேணாலும் போடுறேன். ஏஜ் வந்து எனக்கு ஒரு 28 அந்த 28க்கு மேலே உள்ளவங்க மட்டும் நான் போடுறேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வரும். ஓகேவா. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 28. ஸோ இப்போ இதிலே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் ஈக்குவல் போட்டேன் அப்படின்னா 28 and 28க்கு மேலே உள்ளவங்க மட்டும் எனக்கு வரும், ரெக்கார்டு வரும். இதே மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். பட் இதில் வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அரே எங்கே போடணும், அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி வந்து கண்டிஷன்ஸ் போடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே இந்த கர்லி பிரேசல்ஸ் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குழப்பம், கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ சிம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ஒரு ஃபீல்டை டிக்ளேர் பண்ண போகிறோம். இதுதான் கான்செப்ட். உள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபீல்டை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்போதுமே கர்லி பிரேசல்ஸ் உள்ளே வந்து போட்டுப்போம். இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இந்த மார்க்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி மார்க்ஸில் வந்து இப்படி தான் நான் கொடுப்பேன். யார் வந்து மோன்னு இருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுனா எனக்கு அது மட்டும் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கும். ஸோ இந்தமாரி கான்செப்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உள்ள வந்து கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ இதுக்குள்ளே நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி நான் கொடுப்பேன் இல்லையா. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு கோர்ஸ் இருக்காங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நான் எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கர்லி பிரேசல்ஸை இதுக்குள்ளே நான் கொடுப்பேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கர்லி பிரேசல்ஸை இதுக்குள்ளே நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்போது இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணி யூஸ் பண்ண போகிறதுனால ஃபர்ஸ்ட் நான் அண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து டாலர் சைன் யூஸ் பண்ணி எப்போ ஆப்ரேட்டர்ஸ், அதாவது எப்படி நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் அண்டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு என்ன கண்டிஷன்ஸில் அந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்னு நாட் இன்னு ஸோ என்ன கண்டிஷனில் எந்த ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் டாலர் சைன் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ டாலர் சைன் போட்டு நான் அண்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ அன் கொடுப்பேன். அன் கொடுத்துட்டு நான் ஒரு கோலன் வச்சுக்குவேன். கோலன் வச்சுட்டு ஒரு அரே எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறதுனால அரே கொடுத்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஃபீல்ட்ஸை எழுத போகிறோம். ஸோ என்றைக்குமே நம்ம வந்து இது கீப்பர் வேல்யூஸ் அப்படிங்கிறதுனால ஃபீல்ட்ஸை நம்ம எழுதக்குள்ள நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கர்லி பிரேசல்ஸ் நம்ம வந்து போட்டுக்கணும். என்னோட ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸு. நம்ம என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்டு மார்க்ஸ். ஓகேவா? ஸோ மார்க்ஸில் வந்து நான் இதுக்குள்ளே வந்து மார்க்ஸ் வந்து டேரெக்டாக வந்து நான் ஒரு 80 எப்படி நான் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்ஸ் யாரெல்லாம் 80 இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எனக்கு. ஓகேவா? யார் எனக்கு 80 இருக்காங்களோ அவங்க மட்டும்தான். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன், இந்த மார்க்ஸுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுனால நான் ஒரு கர்லி பிரேசல்ஸ் கொடுக்குறேன். ஏன் இந்த கர்லி பிரேசல்ஸ் கொடுத்து நம்ம இப்படியே நம்ம டேரெக்டாக போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் இதுலேயே வந்து நான் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்படியே நான் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன் கர்லி பிரேசல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீப்பர் வேல்யூஸாக தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம கிரேட்டர் தென் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஒரு கோலன் வச்சு அதுக்குள்ள நம்மளோட வேல்யூ இப்படிதான் நம்ம கொடுப்போம். அப்போ இது ரெண்டும் ஒரு கீப்பர் வேல்யூஸ். என்னைக்குமே ஒரு கீப்பர் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டைப், ஜேசன் டைப். அந்த கீப்பர் வேல்யூவை நம்ம இந்த கர்லி பிரேசல்ஸ்குள்ள தான் நம்ம போடணும். அப்பதான் அது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 80க்கு மேலே மார்க்ஸ் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 200க்கு மேலே யாரெல்லாம் எடுத்துருவாங்களோ அவங்க நான் கொடுக்குறேன். இது ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த அரேக்கு பக்கத்தில் ஒரு கமா போடுறேன். ஓகே, ஸோ கமா போட்டுட்டு அடுத்த கண்டிஷன் நான் கொடுக்குறேன். என்னோட அடுத்த கண்டிஷன் என்ன? அடுத்த கண்டிஷன் எனக்கு ஃபீல்டு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்தது ஏஜ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஏஜ் ஒரு கோலன் உள்ள இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போகிறதுனால ஸோ அதுக்குள்ள ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுப்பேன். ஓகே, $200க்கு மேலே யாரும் இல்லையோ ஒரு 20 ஊற்றுமா? ஓகே, ஸோ 20க்கு மேலே உள்ளவங்க மார்க்ஸ் வந்து 20, ஏஜ் வந்து 25க்கு மேலே உள்ளவங்க. ஓகேவா? 25க்கு மேலே உள்ளவங்க 28, 30, 26 இவங்க மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து டிக்ளேர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் அந்த கர்லி பிரேசல்ஸ் இதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கர்லி பிரேசல்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணி எழுதணும். இந்த கர்லி பிரேசல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இங்கே நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, எரர் வராது. இது வந்து நம்மளுக்கு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். ரியலாக நீங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு கர்லி பிரேசல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, ஆர். ஓகே, ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணமோ அதே பர்பஸ் தான் இந்த ஆர் ஆப்ரேட்டரும். பட் இந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எய்தர் ஆர். ஓகே, ஸோ மோன் பைத்தான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆனாலே உங்களுக்கு போதும். ஓகேவா? அப்படிதான் இங்கே நான் இங்கே இதுவுமே கொடுத்துருப்பேன். ஸோ கோர்ஸ் மோன் ஆர் பைத்தான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரும், ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சாட்ஜிபிள் போட்டதுனால டாலா வந்துருக்கு, அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நோட்ஸுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நோட்ஸுமே உங்களுக்கு சேம் லைக் இதேமாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் எப்படி நம்ம வந்து நார்மல் பைத்தானில் யூஸ் பண்ணுறோமோ சேம் லைக் அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ். அதோட வந்து டெஃபினேஷன் சேம் தான், அதோட யூசேஜ் சேம் தான். பட் அதோட சின்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து மாறும். அதான் நீங்கள் வந்து கான்செப்ட். ஓகே, சேம் அதே தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் இங்க யூஸ் பண்ண போறோம். நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா எல்லாரும், அட்மின் கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கர்லி பிரேசல்ஸ் நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நான் இதில் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் போகிறதுனால ஆர் ஆப்ரேட்டர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஒரு கோலன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு அரே நான் வந்து டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ இந்த அரேக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸே வச்சுப்போமா, அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன கோர்ஸே நம்ம வச்சுப்போம், ஃபஸ்ட்டு கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் ரேவான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மோன்னு வச்சிடறேன். யாராவது மோன். இன்னொரு கண்டிஷன், இன்னொரு கோர்ஸில் வந்து ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த ரெண்டு உள்ளது மட்டும் எனக்கு டிஸ்பிளே, ரெண்டு அதாவது ஆர் இதில் நான் இதே நான் அண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டு மட்டும் இருக்கிறது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுலேயே நான் அண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு மட்டும் இருக்கிறது டிஸ்பிளே ஆகும். இது ரெண்டு யாராவது இருக்காங்க அப்படிங்கிறது தான், அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது ரெண்டுமே கோர்ஸ் வந்து மோன் இருக்கணும், பைத்தான் இருக்கணும், ரெண்டுமே யாராவது இருக்காங்களோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும்.
நான் இதே ஆர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் எனக்கு போதும். ஸோ ஆர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கோர்ஸில் வந்து எனக்கு வந்து மோனும் இருக்கலாம் இல்லை பைத்தானும் இருக்கலாம். ரெண்டுத்துல எனக்கு ஏதாவது மேட்ச் ஆகும். ரெண்டுத்துல எது மேட்ச் ஆகுதோ அது எனக்கு வந்து அது இதில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கோர்ஸ் மோன் பைத்தான் இதுதான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் எனக்கு போதும். அதுதான் ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபில்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். மீன்ஸ் இந்த சர்ச்சில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டர்ஸ் வந்து நம்ம வைப்போம். ஓகேவா? சர்ச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டர்ஸ் வந்து நம்ம வந்து வைப்போம். ஃபில்டர்ஸ் மீன்ஸ் இப்போ சில இதில் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச் பண்ணுவோம். அந்த சர்ச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிராண்ட் வைஸ் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிராண்ட் வைஸ் நீங்கள் பிராண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து டிக் மார்க் கொடுத்து பிராண்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ அந்த பிராண்டை வந்து ஒரு இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ நாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாய்ஸ்னு ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து இன்னும் வந்து OnePlus ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணுறீங்க. இதுமாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் செலக்ட் பண்ணக்குள்ள நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா பிராண்ட்ஸில் உள்ளதுமே உங்களுக்கு வரும். அதாவது இப்போ அந்த மல்டிபிள் இது செலக்ட் பண்ணுறீங்க, அந்த மேட்ச் ஆனதில் நீங்கள் செலக்ட் பண்ணதில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். அந்த இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேட்டா பேஸ்லேருந்து வரும். அப்போ இந்த ஃபில்டர் பண்ணக்குள்ள ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆர் ஆப்ரேட்டர் நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மோனும் பைத்தானும் இருக்கணும். இதான் கான்செப்ட். இப்போ இதை நீங்கள் பிராண்டாக வச்சுக்கோங்க. நாய்ஸும் எனக்கு வந்து OnePlus எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் பிராண்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாய்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது வரும், OnePlus எதெல்லாம் இருக்கோ எனக்கு அது வரும். ஸோ அப்போ அந்த ஃபில்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இதுதான் ஆக்சுவலி இது ஆர் ஆப்ரேட்டர் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கோடு நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியாது. பட் அங்கே வந்து ஆர் ஆப்ரேட்டர் தான் ஃபில்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து கான்செப்ட். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டே வந்து இதுதானே உங்களுக்கு ரியாக்டில் தான் உங்களுக்கு வந்து மேபி இருக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஆர் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து கிரேட்டர் தென் 90 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது வராது. அதுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அதுதான் வரும். மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்ஸ் வந்து 90 விட பெருசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வருது அப்படின்னா ஸோ நாட் ஒரு கண்டிஷனுக்கு ஆப்போசிட். அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா மாற்றிடும். கிரேட்டர் தென் 90க்கு மேலே அப்படின்னா 90க்குள்ள, லெஸ் தென் 90க்கு மேலே அப்படின்னா லெஸ் தென்னா 90க்குள்ள அப்படின்னா 90க்கு மேலே. அப்படி என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து மாறி வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுலேயே வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேலஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர் போட போகிறேன். ஓகேவா? ஸோ நாட் ஆப்ரேட்டர் போட போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது வந்து ஒரு கண்டிஷன்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த நாட் ஆப்ரேட்டரில் ஓகே நாட் ஆப்ரேட்டர் தானே. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்ஸ் கொடுக்குறேன்னா மார்க்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு கண்டிஷன் அந்த நாட் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நாட் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணிட்டு ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒன்று நான் கொடுப்பேன். இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னா ஸோ இப்போ இதே இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு 90 நான் அதில் உள்ள மாதிரியே போட்டுறேன். 90 தானே கொடுத்துருந்தோம் அதில். ஸோ இப்போ கொடுத்தேன் அப்படின்னா கிரேட்டர் தென் 90. ஓகேவா? ஸோ ஆனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்ஸ் வந்து இந்த 90க்குள்ளே யாரெல்லாம் எடுத்துருக்காங்களோ அவங்களாம் எனக்கு வந்து வரும். ஸோ 80, 75, 90, 85, அப்புறம் என்ன 40 ஆப்போசிட்டில் கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா கிரேட்டர் தென். ஸோ இதுமாரி ஒன்று உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து என்ன டவுட் ஆகும் அப்படின்னா நம்ம முன்னாடி கொடுத்த இதெல்லாம் ஓகே. ஸோ முன்னாடி நம்ம கொடுத்த கண்டிஷன்ஸில் வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர் இந்த ஆப்ரேட்டர் தானே அண்டு தானே ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் தானே நாட்டு கொடுப்போம் அப்படின்னா இந்த அண்டு ஆறு இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த அண்டு ஆறு ரெண்டுமே உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது கான்செப்ட்.
மல்டிபிள் ஃபீல்ட்ஸ், அதாவது அந்த ஆப்ரேட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்பரன்ஸ்ன்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஆப்பரன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஆப்பரன்ஸ் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸோட நேம்ஸ், அந்த வேரியபிள்ஸ் தான் ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் நம்ம ப்ரோக்ராமிங்ஸில். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அண்டு ஆருமே மல்டிபிள் ஃபீல்ட்ஸை வச்சு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த நாட் ஆப்ரேட்டர் வந்து ஒரே ஒரு ஆப்பரன்ஸ் மட்டும்தான் வச்சு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஒரே ஒரு ஆப்பரண்ட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஆப்போசிட்டும் உங்களுக்கு டைரக்ஷன்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். கிரேட்டர் தன்னா லெஸ் தன்னா கிரேட்டர் தென். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபீல்ட்ஸை மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கான்செப்ட். ஸோ அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இதை வந்து இது ஏன் இப்படி கொடுக்குறோம், இது ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, டன். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேயே வந்து நான் மார்க்ஸ் கொடுக்குறேன், இதே மார்க்ஸ். ஓகே, ஸோ மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஈக்குவல்னு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படி நாட் ஈக்குவல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுமாரி ஈக்குவல்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஈக்யூ. ஓகேவா? இந்த ஈக்குவல் வந்து என்ன இருக்கக்கூடாது, மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெர்மினல் ஏன் அப்படி ரொம்ப கொலாது இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மோன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் மோன் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோன் இல்லை போல. ஸோ பைத்தான் கொடுக்குறேன். மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், சாரிப்பா. ஓகே, ஸோ கோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு யாரெல்லாம் பைத்தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதே நான் மோன் கொடுத்தேன் அப்படின்னா யாரெல்லாம் மோன் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா யாரெல்லாம் மோன் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோகேஸ் ஆகும். ஸோ இப்போ கோர்ஸ் ஈக்குவல் டு யாரெல்லாம் மோன். இப்போ யாரெல்லாம் மோன் இல்லை அப்படிங்கிறவங்களும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா மோன் இல்லாதவங்க எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் டு மோன்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம இதே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாட் ஆப்ரேட்டர் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நாட் ஆப்ரேட்டர் இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேசல்ஸை போட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு நாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேட்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் மோன் இல்லையா அவங்க எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ டேட்டா சயின்ஸ், பைத்தான், மோன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாட் ஆப்ரேட்டரை நான் இதேமாரி யூஸ் பண்ணுவேன். ஸோ இது அப்படியே ஒன்றா மாற்றி இது எடுத்து எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே ஈஸியாக வந்து புரியும். ஓகே, ஸோ இதான் வந்து நாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இது வரைக்கும் நடந்த அந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு கிளியர் தானே? டவுட் இருக்கா அதில்? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் ஈக்குவல். ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நாட் ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படின்னா சேம் எல்லாமே அந்த வேல்யூஸ் தான் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? அதோட தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்காதீங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோர்ஸில் வந்து நாட் ஈக்குவல் மர்ன் அப்படி நம்ம ஈக்குவல் மர்ன் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் இக்யூ மர்ன். நாட் ஈக்குவல் அப்படின்னா என்இ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மர்ன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? மர்ன் மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணும். கோர்ஸ் மர்ன் இல்லாத எல்லாரும் வருவாங்க. ஸோ மர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிடும், பாக்கி எல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? இப்படி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே ஈக்குவல் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல நாட் ஈக்குவல் அப்படின்னா என்இ, அவ்வளோதான். ஸோ சேம் அந்த நாட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம், இந்த நாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம், அதுக்கு பதிலாக அந்த நாட் ஈக்குவல், அவ்வளோதான் கான்செப்ட். அது என்ன ஆகும் அப்படின்னா மர்ன் இல்லாததான் யூஸ் ஆகும். ஏன் அப்புறம் இதை யூஸ் பண்ணீங்கன்னா நான் சும்மா சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணேன், இது இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? அப்போ இதை ஏன் இப்படி யூஸ் பண்ணோம், அப்புறம் இதை ஏன் இப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே கூட மல்டிபிள் சேம் சினாரியோக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் வந்து ப்ரோக்ராமிங்
ஓகே, ஸோ இதுதான் நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னா சிம்பிள், உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூவுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு வரும், அவ்வளோதான். அதுதான் அந்த நாட் ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் டு சேம் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து பண்ணும். அது நாட் யூஸ் பண்ணுறதுக்குள்ள நான் இந்த யூஸ் பண்ணிடலாம். பட் வந்து ஒரு சில சினாரியோவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதே ஒர்க்கை தான் நாட் ஈக்குவல் டு இந்த ஆப்ரேட்டர் பண்ணுது, இதே ஒர்க்கு தான் இந்த நாட் ஆப்ரேட்டரும் உங்களுக்கு பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில சினாரியோவுக்கு வந்து நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில சினாரியோவுக்கு இதுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வரும். அப்போ அந்த டைமில் நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு அவுட்புட்டுக்கு தகுந்த நம்ம எந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி அவுட்புட்டுக்கு நம்ம எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக திங்க் ஆகும். அது எப்போ திங்க் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்குள்ள தான் நமக்கு அந்த திங்கிங் வரும். அதாவது ஏஐ மாரி நம்ம ஒரு மைண்ட் திங்க் பண்ணோம். எப்படி ஏஐ ஆட்டோ சஜஸ்ட் ஆகுது, ஓகேவா? இப்போ நிறைய வந்து இருக்கு, கோடியம், அப்புறம் வந்து கோடெக்ஸு, இதுமாரி நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. கோபைலட் ஏஜென்ட்ஸ் இருக்குது. இதுமாரி ஏஐ ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஏஜென்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து VS கோடில் இன்ஸ்டால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்த லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஆன்டிகிராவிட்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ் தேவையில்லாம், அதுலேயே இன்பில்ட் ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுமாரி நிறைய ஏஐ வந்து யூஸ் பண்ணுறோம். அதேமாரி ஏஐ மாரி நம்ம மைண்ட் வந்து திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நார். ஓகே, ஸோ இந்த நார் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த நாட் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த நாட் யூஸ் பண்ணோம், இந்த நாட் ஆப்ரேட்டரு, அதோட இதுதான் நார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நாட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாட் ஆர் அப்படின்னா, நாட்னா என்ன? எதாவது ஒரு கண்டிஷன் செக் ஆகும். மீன்ஸ் கொடுக்கக்கூடிய கண்டிஷனில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால், எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் போதும் எனக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதுதான் நாட் ஆப்ரேட்டர். இப்போ நாட் ஆப்ரேட்டர் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே, நாட் ஆப்ரேட்டரா? ஸோ நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதே வந்து அண்ட் ஆப்ரேட்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கண்டிஷனுமே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இதே ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு வந்து இருந்தால் எனக்கு போதும். ஓகேவா? ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தால் போதும். அப்போ நார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங். நாட்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் போதும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல நார்ல மேர்ன் பைத்தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மேர்னும் பைத்தானும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதாவது நீங்கள் கொடுத்துருக்குற இந்த லிஸ்ட் எதுவுமே உங்கள் லிஸ்ட்டில் மேட்ச் ஆகக்கூடாது, அவ்வளோதான் கான்செப்ட். இங்கே மோனும் பைத்தானும் இந்த இதில் எதுலையுமே மேட்ச் ஆகக்கூடாது, அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம இது வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதாவது நாட் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ரேட்டருக்கு மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும், இல்லையா? இதுதான் கான்செப்ட். நாட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ரேட்டருக்கு மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த நாட் ஆப்ரேட்டர் எப்படி மல்டிபிள் ஃபீல்ட்ஸுக்கு நம்மளால யூஸ் பண்ணணும், ஒரு ஃபீல்டு இல்லாமல் மல்டிபிள் ஃபீல்ட்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நார் ஆப்ரேட்டர், அதாவது நாட்டும் ஆரும் மிங்கிள் பண்ண நார் ஆப்ரேட்டர். இது அங்கேயும் உண்டு, எங்கள் ப்ரோக்ராமிங்லேயும் உண்டு. நான் ஜஸ்ட்டு கலீப் ரிசல்ட்ஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு அரே கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதேமாதிரி தான் அண்ட் ஆப்ரேட்டருக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம். சேம் அதேமாதிரி தான் நாருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபீல்ட்ஸை நான் இதுக்குள்ளே வைப்பேன். ஓகே, ஸோ நான் கோர்ஸ். ஓகே, ஸோ எனக்கு மோன் இருக்கக்கூடாது. ஸோ கம்மா கொடுத்து இன்னொரு இது. ஓகே, ஸோ இதே கோர்ஸில் வந்து ஸோ பைத்தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ டேட்டா சயின்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நார், அதாவது எனக்கு மோன் இருக்கக்கூடாது, பைத்தான் இருக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நார் ஆப்ரேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எய்தர் ஆர் அப்படிங்கிறது தான் மீன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார் ஆப்ரேட்டர். நார் ஆப்ரேட்டர் புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு.
ஓகேவா. எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இந்த எக்ஸிஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏஜ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃபீல்டு நம்மளோட டாக்குமெண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது ஏஜ்லாம் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கோ அதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு, ஏஜ் இல்லாத ஃபீல்டு மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ஃபீல்டு இந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் நேம், ஏஜ், கோர்ஸ், மார்க்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. இப்போது எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் மட்டும் ஃபோன் இல்லை, இப்போ இல்லை மார்க்ஸ் இல்லை. இப்போ வந்து எனக்கு ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்குது. அந்த 10 டாக்குமெண்ட்டில் ஒரு 5 டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் எனக்கு ஏஜ் இருக்குது, 5 டாக்குமெண்ட் ஏஜ் இல்லை. அப்போது ஏஜ் இருக்கிற டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஏஜ் யாராருக்கெல்லாம் இல்லையோ அவங்கள ஃபில்டர் அவுட் பண்ணி எடு அப்படின்னு 2 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ அந்த மாதிரி டைமில் தான் இந்த எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு இது செக் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து புரியுமா. நம்ம வந்து ஒரு ஃபீல்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். என்ன ஃபீல்டு போடலாம். ஓகே. இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிவிடுவோம், ஃபைன் பண்ணிவிடுவோம். ஃபைன் பண்ணிட்டு எனக்கு நேமு, ஏஜ், கோர்ஸு, மார்க்ஸ்னு இருக்கா. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணி விடுமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனில் அப்டேட் 1 நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அப்டேட் 1 கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நேம் வந்து அனிதா போட்டுக்கலாம். அனிதா. ஓகே. ஸோ அனிதாவில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்டேட் பண்ணுறதுக்கு செட் யூஸ் பண்ணுவேன்னா செட்டில் போயிட்டு ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபீல்டு ஆட் பண்ண போகிறதுனால நான் இந்த இடத்துல ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ ஃபோனை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் நம்பரில் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஜஸ்ட் நம்பரில் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ அர்ஜுனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பரை கொடுத்துட்றேன். அப்போ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபோன் நம்பர் வந்து அனிதாவுக்கும் அர்ஜுனுக்கும் மட்டும் எனக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே. மற்றவங்களுக்கு யாருக்கும் எனக்கு ஃபோன் ஆட் ஆகிருக்காது. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா. ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எப்படி அப்படின்னா எனக்கு வந்து இப்போ எனக்கு ஃபோன் நமக்கு ஏஜ் கொடுத்துருக்கா, நம்ம ஜஸ்ட் அதுமாரி ஃபோன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ எப்படின்னா இங்கே நான் ஃபைன் கொடுத்துக்கிறேன். ஃபைண்ட் இங்கே ஒரு அரே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோன் நம்பரை ஃபைன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இருக்கும், எக்ஸிஸ்ட். ஓகே. ஸோ இதில் வந்து எஸ் வருமா, எஸ் வரும். ஓகே. எக்ஸிஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பூலியன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ட்ரூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபோன் நம்பர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஃபால்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் யாரெல்லாம் இல்லையோ அவங்க மட்டும் எனக்கு எடுத்து வந்து கொடுக்கும். இதுதான் எனக்கு வந்து எக்ஸிஸ்ட்டுக்கு உள்ள மீனிங். ஓகேவா. ஃபீல்டு நேம் கொடுக்குறோம், அதுக்கு பக்கத்தில் எக்ஸிஸ்ட் ட்ரூ. இந்த ஃபோன் நம்பர் இது வந்து யாரெல்லாம் இந்த ஃபில்டர் வந்து அதே அந்த ஃபில்டர் அவுட்டுக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாராருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இல்லையோ அவங்களுக்குலாம் நான் அப்டேட் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப் ஆஃப் யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஃபோன் நம்பர் இல்லாத ஃபீல்டுக்குலாம் ஒரு எம்டி ஃபீல்டு வந்து நான் அப்டேட் பண்ணேன். யாராருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இல்லையோ அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன். நான் இதே வந்து இந்த அப்டேட் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த அப்டேட் ஒன்லேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போடலாம். இப்போ இதில் வந்து நான் பொதுவாக நான் அர்ஜுன் மட்டும் கொடுத்துருக்கேன். இதே நான் அப்டேட் மெனின்னு போடலாம். ஓகேவா. ஸோ அப்டேட் மெனின்னு போட்டு ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து செட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா. எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே நான் இதை வந்து நான் செட் பண்ணி விட்டுருவேன். ஸோ செட் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் நம்பரை செட் பண்ணி விடு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக
நான் வந்து ஒரு நல்லு நான் செட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதுமாரி நான் செட் பண்ணுறேன். இப்போ இதுலேயே வந்து நான் அதில் வந்து எக்ஸிஸ்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸிஸ்ட்டு ஃபால்ஸ். ஓகே, இதை வந்து நான் சிம்பிளாக கொடுத்துடலாம். ஓகேவா, இவ்வளோலாம் தேவைப்படணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஃபோனா இதுதான் ஸ்பெல்லிங் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, எக்ஸிஸ்ட்டு எனக்கு வந்து ஃபால்ஸாக இருக்கணுமா, ஃபால்ஸ் கொடுத்துட்டு இதுதான் என்னோட கண்டிஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபீல்டு நான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா, ஃபஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ் வந்து இந்த ஃபீல்டு ஆட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக நான் வந்து மீன்ஸ் நான் வந்து நம்ம அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நேமு இல்லை ஐடி யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு வந்து கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் யாருக்கெல்லாம் எக்ஸிஸ்டாக இல்லையோ அவங்களுக்கு மட்டும் ஜஸ்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து செட் கொடுத்தேன் அப்படின்னா செட் கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபோன் ஓகேவா, ஸோ ஃபோன் வந்து ஜஸ்ட் நான் நல்லுன்னு கொடுக்குறேன்னா நல்லுன்னு கொடுத்தா இங்கே என்ன வருது, ஓ இங்கே வந்து இன்னொரு இது போடணுமா, சாரி இது ஒன்று க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் நான் ஃபைன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே நல்லுன்னு இருக்கும். எதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இல்லையோ அதுக்கெல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இப்படியே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எக்ஸிஸ்ட் இதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணோம், அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இடத்துல எரர் வந்தது வந்து எனக்கு இந்த கர்லி பிரேசல்ஸ் எரர். இந்த கர்லி பிரேசல்ஸ் எரர் வந்து இப்படி தான் நமக்கு வந்து வரும். அதனால தான் அந்த கர்லி பிரேசல்ஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண நமக்கு தெரியணும். ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இப்போ இதில் வந்து இது வந்து எனக்கு மொத்தமாக எனக்கு வந்து ஒன்று க்ளோஸ் ஆகும். ஓகேவா, அப்போ இதில் வந்து எனக்கு ஒன்று 2. ஓகேவா, இதில் வந்து எனக்கு 1, இங்கே வந்து 1 ஓப்பன் ஆகுது, இங்கே 2 ஓப்பன் ஆகுது, இங்கே 2 க்ளோஸ் ஆகுது, இங்கே 2 ஓப்பன் ஆகுது, 2 க்ளோஸ் ஆகுது. அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிஸ்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் நாட்டு, அப்புறம் நாட் ஈக்குவல் டு நாறு, எக்ஸிஸ்ட். ஓகேவா, ஸோ டைப் இன் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இன் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நாட் இன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லலை. ஓகேவா, ஸோ இதில் வந்து 2 ஆப்ரேட்டர் இருக்குது. டைப்பு, அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ டைப்பு ஆப்ரேட்டர் எனக்கு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா சிம்பிளாக எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டில் இந்த டாக்குமெண்ட் இந்த ஃபீல்டில் இருக்கிற டாக்குமெண்ட் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபோன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைன் கொடுக்குறேன். இந்த ஃபைனில் வந்து எனக்கு வந்து இங்கே மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதிலாக நான் ஃபோன் நம்பர் வைக்கிறேன். இந்த ஃபோன் நம்பரில் எனக்கு வந்து டைப்பு ஓகேவா, டைப் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா எனக்கு இது டபுள் கோட்ஸ்குள்ள நம்பராக இருக்கணும், இல்லை எனக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், இல்லை எனக்கு பூலியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஸ்ட்ரிங்காக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணேன்னா எனக்கு வராது. ஏன் எனக்கு ஸ்ட்ரிங்கு இல்லை. ஓகேவா, ஸ்ட்ரிங்கான எந்த நம்பருமே இல்லை. அப்போ நம்பராக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது 2 மட்டும் எனக்கு வரும். இது 2 எனக்கு நம்பர் இல்லையா. ஸோ அப்போ டைப் அதாவது ஃபோனுங்கிற அந்த ஃபீல்டில் எந்த வேல்யூ டைப் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைனல் பண்ணி எடுக்கிறேன். இதான் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ தென் வந்து நாட் இன். ஓகேவா, ஸோ இன் ஆப்ரேட்டர்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் மார்க்ஸ் போடுறேன் அப்படின்னா
ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்குள்ளே இன்னொரு ஃபீல்டு கொடுப்பேன். ஸோ என்ன கொடுப்பேன், இன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். இதில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 50, அதுக்கப்புறம் வந்து ஒரு 80, அதுக்கப்புறம் ஒரு 19 கொடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு எதில் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வரும். இன் ஆப்ரேட்டரில் யார் 50 எடுத்திருக்காங்க, யார் 80 எடுத்திருக்காங்க, யார் 90 எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து வரும். இது இன் ஆப்ரேட்டர். இதுலேயே வந்து நாட் இன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நாட் இன், இதுக்கு முன்னாடி ஒரு எண். ஸோ போட்டோம் அப்படின்னா அதை தவிர்த்து 50 எடுத்துருக்க கூடாது, 80 எடுத்துருக்க கூடாது, 90 எடுத்துருக்க கூடாது. மார்க்ஸ் வந்து 210, 40, அப்புறம் வந்து 85, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30, அப்புறம் 23, சாரி இது ஏஜா 75, 92, 85, அப்புறம் வந்து 40, அதுக்கப்புறம் 210 இவங்க மட்டும் எனக்கு வராங்க. ஸோ அதுதான் நாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இதுதான் வந்து நம்ம 9 ஆப்ரேட்டர்ஸ் வந்து உள்ள இது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ப்ராஃபிட் கிளியர்? ஓகே. ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஐடியை போட்டுட்டிங்களா இதெல்லாம் பாக்ஸில்? ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யார் யார் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் நாளைக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். இன்றைக்கி எல்லாருக்குமே அட்டண்டன்ஸ் கொடுத்துருவேன். இன்றைக்கி எந்த டாஸ்க்குமே இல்லை. நாளைக்கு உள்ள அட்டண்டன்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் உள்ள அட்டண்டன்ஸ் மட்டும் நான் யாராவது சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் ப்ரெசென்ட் போடுவேன். ஓகே. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இது ஓகே. ஸோ டன். எல்லாருக்குமே புரிஞ்சதில்ல? யாருக்கு எதுவும் டவுட் எதுவும் இல்லைல்ல? ஓகே டன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் சும்மா பயமுறுத்தினேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு வந்து இருக்கும். யாரை வேணாலும் நான் கேட்பேன். அது மட்டும் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ யாரையாவது அட்மிட் பண்ணி திடீர்னு நான் வந்து ஷோகே இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே யாராவது தெரியுறாங்க, இப்போ ஐஸ்வர்யா தெரியுறாங்க அப்படின்னா திடீர்னு அட்மிட் பண்ணி நான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதை கரெக்டாக 5 செகண்ட்ஸ் தான். அந்த 5 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸை நீங்கள் அட்மிட் பண்ணி சொல்லு அப்படின்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசென்டே போட மாட்டேன். ஓகேவா? ஸோ ஏன் அந்த ப்ரெசென்ட் ஆப்ஷன் நான் அட்டண்டன்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் ப்ராப்பரான லீவ் போடாமல் கண்டினியூஸாக யார் வந்திருக்கீங்க, யார் டாஸ்க்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் என்னோடய ப்ரொஃபைலில் நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபைலு என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட் எண்ட் ஆஃப் இதில் என்ன ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஷோகேஸ் பண்ணி லிங்காக உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதை வந்து உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைவாக ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு கிடையாது. யார் ப்ராப்பராக வந்து கண்டினியூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும். ஓகே. ஸோ டவுட்னா கேளுங்க. ஸோ மற்றவங்க கிளாஸ் விட்டு லீவ் ஆகிக்கலாம். நிஷ்.